ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 40 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஹலோ கொன்சிசி, நான் தான் ஷேடோ. அட என்ன இவன் இந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்கான். உண்மையை சொன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆளுங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த இமேஜில் கீழே நான் ஒரு வித்தியாசமான விஷயத்த நோட் பண்ணேன். அப்படி நீங்கள் அதை நோட் பண்ணீங்களான்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா இந்த மான்வாவோட ரைட்டரு அவன் இந்த அளவுக்கு போவான் அப்படின்னு நான் சுத்தமாக யோசிக்கல. அங்கே குன்சிசியும் மனசுலேயே யோசிச்சுக்கினே சொல்கிறான், இவன் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஆனால் போயும் இந்த டாஷியா அந்த சிட்டியில் இருக்க ஆளாவா இவன் இருக்கணும்? அந்த மாதிரி ஒரு சிட்டில இருக்க ஆளே இவன் கிடையாது. அந்த இடத்துல மத்த ரெண்டு பேரும் அவங்களோட பாஷையில அங்க சொல்றாங்க, அட ஜி நீங்க மாசு ஜி, ஏன்னா 40,000 டேமேஜ் குத்துருக்கு, சுத்தமா யோசிக்காது நம்பர் 1 பிளேயர் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு பாஷையில அங்க பேசுறாங்க. அத்த செகண்டே அவங்களோட தலையும் அங்க துண்டாவுது. இது ஒரு வீக் ஸ்பாட் டேமேஜ்னால டேமேஜே கிட்டத்தட்ட பங்கமா போகுது. அவரோட தலை அப்படியே துண்டாவுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரொம்ப கேவலமான விஷயத்தை தான் அவங்களோட பாஷையில சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஷேடோ கொரியனு, அந்த ரெண்டு ஆளுங்க ஆப்பிரிக்கனு. ஸோ என்ன சொல்றாங்க அது நம்ம ஷேடோக்கு புரியல. நான் தான் லைட்டா பாஷையை ஒண்டி நம்ம பாஷைக்கு மாத்தி விட்டேன். அங்க இதை பார்க்கும் போது குன்சிசி அங்க கத்துறா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஷேடோ, அவங்க ரெண்டு பேருமே உங்களை கிரீட் பண்ணாங்க, அதாவது நீங்க திறமசாலியா இருக்கீங்கன்னு. ஓ அப்படியா, ஆனா என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு தெரியாதே. சரி ஏதோ ஒன்று, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. தயவு செஞ்சு டாஷியாவோட லாங்குவேஜ் அவங்கள பேச சொல்லு, இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஏன்னா எனக்கு அவங்களோட பாஷையை சுத்தமா புரியல. ஏதோ ஒன்று, பேமெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், உன்னோட ட்ரெஸ்ஸை ஒழுங்கா போடு. சரி நான் அதே மாதிரியே பண்றேன், இது போதுமா? சரி அது இருக்கட்டும், அந்த ஃபேங்கு அவனோட தலையை நீ கொண்டு வர அப்படின்னு சொன்ன, உன்னோட தலை எங்க போச்சுப்பா? அவன் மனசுலயே யோசிக்கிறான், ஷேடோ உண்மையிலேயே ஒரு ட்ரூலி மாஸ்டரா இருக்கான். அவனோட ஸ்ட்ரென்த் அதுவும் பங்கமா இருக்கு, இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே ஷேடோவும் சொல்கிறான், ஹேய் நீ என்ன பேசின இருக்க, நம்ம கேமில் இருக்கோம், கேமில் ஆப்வியஸாக உன்னோட தலையை கொண்டே வர முடியாது. அப்படி இருக்கும் போது என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியுது, உன்னோட ஸ்ட்ரென்த்தை நான் பார்த்துட்டேன், அதனால இது கண்டிப்பாக பொய்யா இருக்காது, உன்னை நான் நம்புகிறேன். சரி இந்தா உன்னோட 1500 டேஸுக்கான லைஃப் எனர்ஜி. சரி எனக்கான வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். அட ஷேடோ இரு, உன்கிட்ட நிறையவே ஸ்ட்ரென்த் இருக்கு, என்கிட்ட நிறையவே காசு இருக்கு, அப்படியே நம்ம ரெண்டு பேருமே லாங் டேர்முக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடாது. உனக்கு நான் இன்னொரு வேலையை கொடுக்குறேன், இன்னொருத்தங்களை நீ கொல்லணும், அதுக்கு நீ ஒத்துக்கிற இன்ட்ரெஸ்டடா இருக்கிற அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நைட்டு மறக்காம என்னோட எத்துக்கு வந்துடு. என்ன அப்படி நீ என் எத்துக்கு வந்துட்டேனா இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே உனக்கு கொடுப்பேன், என்ன வாய்ந்தாலும் எல்லாமே இப்படின்னு ரொம்ப வித்தியாசமா சொல்றான். ஆனா நம்ம ஷேடோ டைரக்டா ரிவார்டு எவ்வளோ, யாரை கொல்லணும் அதை ஒண்டிதான் கேட்கறான். அட என்னப்பா நீ டைரக்டா என்ன மீட் பண்ணு, நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசலாம், அப்பதான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னோட கப்பலுக்கு நைட் டைம்ல வா, உனக்காக நான் காத்து நிற்பேன். என்னது அவளோட கப்பலுக்கா? ஏதோ ஒரு விஷயம் இங்க சரியில்லை. சீன்ல ஸ்டாச்சுவோட சீனை காட்டுறாங்க, அங்க ரெண்டு பேரும் டெலிபோர்ட் ஆகுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஷேடோ இதுக்கு முன்னாடி அத்தாரிட்டிஸை கொன்னால அவங்க தான். அந்த கண்ணாடி போட்டு இருக்க அந்த லீடருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. நான் அப்பயே யோசிச்சேன் ஷேடோ நம்மளை ஏமாத்துவான்னு, அதே மாதிரியே பண்ணிட்டான். ஒரு சைடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா குன்சிசியோட இவனுக்கு லிங்க் இருக்கு. ஒரு சைடு ஆளு இங்க நடக்கிற ஒரு விஷயத்தையும் அங்க ரிப்போர்ட் பண்ணுவான். அது போக இவன் என்ன கேட்டாலும் குன்சிசி கிட்ட இருந்து கிடைக்கும். அதனால உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஆனா வெளியில பார்த்தா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி அவன் கத்தின்னு இருக்கான். அங்க பக்கத்துல இன்னொரு பொண்ணு ஆமா போடுறான். ஏன்னா யாரு எதிர்பார்த்தா நம்ம ஷேடோ அவரை மாதிரி ஒரு பர்சன் ஸ்பேடு கேங் கூட ஒன்னு சேருவாருன்னு. இப்போ இதுதான் விஷயம்னா கண்டிப்பா நம்ம அவனை எலிமினேட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான், அவனால மிகப்பெரிய பிரச்சனை வரும். ஆனா இன்னமும் என்னால யோசிக்க முடியாத விஷயம் என்னன்னா, எனக்கும் ஷேடோக்கும் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்துக்கான கேப்பு அது ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா ஒரே அடியில மொத்த பேரையும் அவன் கொண்டுட்டான். இதுக்கப்புறம் அந்த ஷிப்பை காட்டுறாங்க, அந்த இடத்துக்கு நம்ம ஆளு வரான். இடத்துல ஒரு ரெண்டு பேரும் கேட்கறாங்க, ஆமா யாரு பண்ணி? அதான் ஷேடோ குன்சிசியை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். குன்சிசி உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஷேடோ வந்திருக்கான், அவனுக்காக தான் நான் வெயிட் பண்றேன், அவனை உள்ள அனுப்பிவிடு. ஷேடோ உள்ள போறான். அந்த போட்டையும் தூரத்துல இருந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. இதுலயே நம்மளுக்கு புரியுது, அந்த போட்டை சுத்தி ஒரே கடலா இருக்கு, அந்த போட்டு நடு கடல்ல இருக்குன்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்தோடனே அங்க சிசியும் வரா. ஷேடோ ஃபைனலா நம்ம மீட் பண்ணிட்டோம் ரியலான உலகத்துல. நான் யோசிச்சு பார்க்கல, கேம்ல தான் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்குன்னு பார்த்தா இந்த உலகத்திலயும் நீ ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்க.
சரி இந்த மாதிரி சொல்லு, யாரை கொல்லணும்? அட என்னப்பா நீ இந்த மாதிரி எத்தனையும் கொல்லணும் அப்படி இப்படின்னு பேசின்னு இருக்க. இந்த மாதிரி டைம்ல ரொமான்ஸ் அந்த மாதிரி விஷயத்த நீ பண்ணணும். நம்ம பாரு, ஒரு அழகான கப்பல்ல இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லான சினாரியோ இருக்கு, ஒரு பியூட்டிஃபுல்லான லேடியும் பக்கத்துல இருக்கா. அப்படி இருக்கும் போது வேற என்ன வேணும்? நீ என்னன்னா போறீங்க எதோ பேசுற, என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றியா? ஃபர்ஸ்ட் இதை குடி, அதுக்கப்புறம் நைட்டு முழுக்க நம்ம ஜாலியா இருக்கலாம். அங்க இதை கேட்டோன்னே நம்மாலா அப்படியே வாங்கி குச்சறான். இதை பார்த்தோன்னே கூன் சிசிக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு. அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கினான். உடனே ஷேடோவை அவ படுக்க வைக்கிறான். அங்க படுக்க வச்சுட்டு ஷேடோவை அப்படியே தடவ ஆரம்பிக்கிறான். ஷேடோ, நான் உங்க பக்கத்துல இருக்கேன், எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? என்னது, எப்படி நான் ஃபீல் பண்றேனா? ஆமா ஷேடோ, நான் இப்போ குத்த அந்த ஒயின் அதுல என்னோட சீக்ரெட்டான ஃபார்முலா இருந்துச்சு, அதனால நான் சொல்ற விஷயம் எல்லாத்தையுமே நீங்க கேட்க போறீங்க. யோசிச்ச மாதிரி தான், ஷேடோ ஒரு மேன் தானே, கண்டிப்பா அவனுக்கும் ஆசை எல்லாமே இருக்க தானே செய்யும். இப்போ பாருங்க, அவன் என்னோட வழியில வந்து விழுந்துட்டான். ஷேடோவும் என்னன்னு தெரியல, அவனை பாருங்க கொஞ்சம் பிளஷ் ஆகுறான். அப்ப நம்ம ஃபேங்க உண்மையிலேயே அங்க மாட்டிக்கினானோ? இன்னொரு பக்கம் நம்ம ஷேடோ முன்னாடியே அவ பாத்துக்கிறா. ஷேடோ, நீங்க வந்து ரிலாக்ஸா இருங்க, ஏன்னா இப்பதான் நம்ம முக்கியமான விஷயத்தையே ஆரம்பிக்க போறோம். அதனால என்ன நீங்க ரெடியா? நான் யோசிச்ச மாதிரி நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு, உங்களோட முகத்தை நான் இன்னமும் பார்க்கல. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹேண்ட்ஸமான முகத்தை நான் பாக்குறேன். சரி நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்படி ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க ஷேடோவும் சொல்றான், ஏய் நீ அப்படி எல்லாம் ஒன்னும் பண்ணாத. ஆனா அந்த பொண்ணு ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பண்றான். அங்க அதை நம்மளுக்கு காட்டல, நீங்க மாங்காவையே செக் பண்ணாலும் அப்படிதாங்க இருக்கும். நாங்க ஒரு பெரிய மீனை வச்சு அவங்க மச்சிட்டாங்க, அந்த மீன் எங்களை இருந்து வந்துலாம் கேட்க கூடாது. நம்ம ஹீரோ மனசுலயே யோசிக்கிறான், என்னன்னு தெரியல, எனக்கு ஒரே பேர்ன் ஆகிற மாதிரி சென்சேஷனா இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் வெளியில வர மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. ஷேடோ, அப்படிதான், சீக்கிரம் சீக்கிரம். அந்த இடமே தண்ணி ஆயிடுது. இதை நான் பிளர் பண்ணிடுறேன். ஆப்வியஸா நான் சொல்றதுலயே உங்களுக்கு புரியும் அங்க என்ன ஆச்சுன்னு. இந்த இடத்துல திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம சிசி உடம்பு ரொம்ப எரியிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் வருது. என்ன இது, இந்த ஃபிளேம் இது எங்கல இருந்து வந்துச்சு? இதுக்கும் மேல இது ரொம்ப எரியுது, இது ரொம்ப ஹாட்டா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஷேடோவும் அந்த பெண்டன்ட்டை எடுக்கும் போதே சொல்றான், உன் பாடியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு பெண்டன்ட்டை நீ வச்சிருக்கியோ? இந்த மாதிரி ஒரு ஐட்டம்லாம் உன்கிட்ட இருக்கா? அதனால தான் நீ இப்போ உயிரோட இருக்க. இல்லைன்னா அவ்வளவுதான், உன்னோட கதை எப்பயும் முடிஞ்சிருக்கும். அது அப்போ நீ யாரு? அந்த பெண்டன்ட்டை பத்தி இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. இதனால இவளோட ஹெல்த் கொஞ்சம் அதிகரிச்சிடும். அதே மாதிரி இது லெவல் 7க்கும் மேல இருந்தா தான் பயன்படுத்த முடியும். பெண்டன்ட்டை யாரு போட்டுக்கிறாங்களோ ஒரு மேக்ஸ் லெவல்ல இருக்க ஷீல்டு லேயர் அதையும் உங்க உடம்ப ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால தான் இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல. ஆனா நம்ம ஷேடோ அந்த பெண்டன்ட்டை புடிங்கிறான். ஃபேங்க பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. குன் ஃபேங், நீ எங்க என்ன பண்ற? அதாவது ஷேடோ உனக்கு கொல்லலையா என்ன? உனக்கு இன்னுமா விஷயம் புரியல? இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கு, அந்த ஷேடோவே நான் தான். என்னது, நீ ஷேடோனா அப்போ இவன் யாரு? இப்பதான் ஒரு உண்மையான ட்விஸ்டியே காட்டுறாங்க. எவ்வளவு நேரமா அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணது வேற யாரும் இல்ல, நம்மாலதான், டிவோட்டி ஃபாலோவர். பல்லாயிரம் வருஷமா பொண்ணு எந்த விதமான இதுவும் இல்லாம இருந்தா போல. ஆனா இங்க ஆளு ரொம்ப ஜாலியா இருக்கான். அவனோட முகத்தை பாருங்க, அந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படியே பொங்கி வலியுதுன்னு. இப்படி இவனை காட்டுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன் 18+ ஆன சில பல விஷயம் வரும்னு. இதுக்கு மேல அநேகமா வராது, ஏன்னா அடுத்த எபிசோட்ல அந்த பொண்ணோட கதை முடிஞ்சிடும். அதனால நீங்க கவலைப்படாம பார்க்கலாம். இன்னமும் ஒரு 10 எபிசோட் தான், அதோட இந்த மான்வா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆன்கோயிங் தான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரத்துல அப்பப்ப நான் போட்டு வர்றேன். இதே மாதிரி நல்ல மான்வா ஏதாச்சும் தெரியும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஒரு எபிசோட்ல போட்டு விடுங்க, எனக்கும் தெரிஞ்சிடும். நான் போடுற ஒரு மான்வாவும் நல்லா யூனிக்காவே இருக்கும். இருந்தாலும் என்ன, எனக்கு வந்து லைக்கும் வராது, அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் வராது. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்க மான்வா பிக்காவும் சான்ஸ் இருக்கு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.